மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். தேர்தல் ஆணையம் இப்போ என்னன்னா அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக முடிவு எடுப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு. தேர்தல் ஆணையம் ஒரு டெரராக இருந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வடிவேல் காமெடி மாதிரி இருந்துச்சு. ராமதாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் அவர் கையில் தான் இருக்கு. கட்சி அவர் கையில் தான் இருக்கு. தொண்டர்கள் அவர் கையில் தான் இருக்கு. உள்ளுக்குள்ள அவர் மேலே ரொம்ப கொலை வெறியில் அன்புமணி இருக்காருன்றது இதுல இருந்து கெஞ்சி பாதுறாங்க. முடியலன்னானே போட்டு முடிச்சிடலாம். இவருக்கே வழியை காணாமல் இவர் திமுக ஒழிக்கிறாரா, அவரை ஒழிக்கிறாரா. பழனிசாமி ஒரு பக்கம் அவர் காமெடி பீஸ், இது ஒரு காமெடி பீஸ், விஜய் ஒரு பக்கம் மாநாடு சொல்லி எவன் கையெழுத்து போட்டு கொடுக்குறானே தெரில. தமிழிசை மட்டும் தமிழகம் மூலம் பிரச்சாரம் பண்ணாலே போதும். யாருக்கு? பாஜக, திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த போரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பாமக நம்மளும் மாத கணக்கில் பேசிட்டு இருக்கோம். அதிமுகவில் எப்படி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அப்படி இழுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் இழுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி பாமகவில் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஒரு ப்ரெஸ் மீட்டு, வியாழக்கிழமையான ப்ரெஸ் மீட்டு, இவர் ஒரு பொதுக்குழு நடத்துறாரு, அவர் பூம்புகார் மாநாடு நடத்துறாரு. இப்போ தேர்தல் ஆணையம் கடைசியாக ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்காரு. அனுமதி இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு நடத்துகிறாரு, கட்சியை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, அவர் தலைவரே கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு ராமதாஸ் அவர்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் இப்போ என்னென்னா அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக முடிவு எடுப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது யாரோட ஆளுன்னு தெரியும், யார் நியமித்த ஆளுன்னு தெரியும், யார் உருவாக்கின ஆளுன்னு தெரியும், என்னென்ன சீட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் பெரிய இந்தியாவிலே பூதாகரமாக போய்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணைய பிரச்சனை தான். இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு இத்தனை தேர்தலில் வந்ததே இல்லை. பெருமை மிகு தேர்தல் ஆணையமாகவும் ஒரு மிரட்டலான தேர்தல் ஆணையமாக தான் இருந்திருக்கு. பல்வேறு சேசன் என்கிற ஒரு மனிதர் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு காட்டினவரே அவர் தான். ஸோ இப்படி தேர்தல் ஆணையம் ஒரு டெரராக இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு, மறு வச்சு டெரர் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான ஒரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? யாரோட சப்போர்ட்டில் இயங்குது? யார் தேர்தல் ஆணையத்தை ரெடி பண்ணாங்க? யார் தேர்தல் ஆணையரை நியமித்தாங்க? யாரோட ஆள் அந்த தேர்தல் ஆணையர்? அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி போக்கில் போகுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் அன்புமணி ராமதாஸ் முதலாளிகிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டார், எங்கள் அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணார், சரிப்பா டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, போலி பத்திரம் ரெடி பண்ணி சொத்தை உங்கள் பேரில் பதிஞ்சு வந்துடுறேன்னு சொல்லி கொண்டு போய் பதிஞ்சு வச்சுருவாங்க. பதிஞ்சு வச்சுட்டு கட்சி அவர் கைப்பற்றிருக்காரு. சிம்பலும் பிடிங்கிடுவாங்க. எப்படி பெரிய பெரிய கட்சியவே பிடிங்கினாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த மகாராஷ்டிராவில் இருந்த சிவசேனாவே ரெண்டாக உடைச்சி ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் தான் கட்சி தலைவர்னு சொல்லி கொண்டு வரலையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன துக்கடா கட்சி, சின்ன மேட்ரு, ஈஸியாக முடிச்சிடுவாங்க. வாக்குகள் இப்போ நிர்வாகிகள், எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் அந்த வன்னிய சங்கங்கள், நான் முன்னாடியே கேட்ட மாதிரி பல நேரங்களில் இதற்கு முன்பாகவே பாமக பிளவோட முடிச்சித்த நேரத்துல எல்லாம் வன்னியர் அமைப்புகள், வன்னியர் சங்கங்கள் தான் ராமதாஸ் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கு. இந்த முறை இது தந்தை மகன் மோதல் இருந்தாலும் அந்த அமைப்புகள் ராமதாஸ் அவர்களோட தான் இருக்காங்க. சட்ட ரீதியிலாக, பைலா ரீதியாக ராமதாஸ் அவர்களுக்கு இந்த போக்கை தடுத்து நிறுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதா? அதாவது ராமதாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் அவர் கையில் தான் இருக்கு. கட்சி அவர் கையில் தான் இருக்கு. தொண்டர்கள் அவர் கையில் தான் இருக்காங்க. உண்மை அவர் பக்கம் தான் இருக்கு, நேர்மை அவர் பக்கம் தான் இருக்கு, நியாயம் அவர் பக்கம் தான் இருக்கு, தலைமை அவர் பக்கம் தான் இருக்கு, எல்லாமே அவர் பக்கம் இருக்கு. ஆனால் அன்புமணி கையில் எதுவுமே இல்லை. அன்புமணி கையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிகாரத்தை நோக்கி நகருவன், ஏதாவது எதிர்பார்ப்பில் வர்றவன், ஆட்டையை கலைக்கிறவன், ஊரை கலைக்கிறவன், கட்சியை கலைக்கிறவன்லாம் கையில் இருக்கான்.
நான் இங்கே லோக்கலில் இல்லை, நான் சொன்னது டெல்லியில் சொன்னேன். இது இப்போ கேம் ஆடுறவன், டபுள் கேம் ஆடுறவன் எல்லாருமே அவர் அன்புமணிக்கு பழக்கமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இந்த போரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா அவர்களே சொல்லியிருந்தாரு ப்ரெஸ் மீட்டில், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நீ காலை பிடிச்சிட்டு வந்து அழுதாங்க, பாஜகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி காப்பாத்துங்க மாமான்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு போய் கெஞ்சினவங்க இன்னைக்கு வந்து அவருக்கு அதிகாரம் இல்லை, நான் தான் தலைவர், நான் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுப்பேன், அது எப்படி இந்த மாற்றம் எங்கிருந்து வருது? பல கொலைகளில் பார்த்துருப்பேன், இதை விட்டுருக்கேன். கெஞ்சி பார்த்துருப்பா, பார்ப்பேன், கடைசியில் பொண்டாட்டி தள்ள தூக்கி போட்டு கொண்டு போவான். ஏன்னா அதுக்கு அந்த மனைவி உடன்பட்டுருக்காரு. இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன் எப்படி ஒத்துக்கன்னு இல்லைன்னொடனே ஒரு நாள் கல்லை போட்டு கொண்டுவான். இல்லைன்னா இந்த பிள்ளை வந்து அந்த மாதிரி ஆளாக இருந்ததுன்னா அது புருஷனை கொண்டு போகும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பல பேப்பரில் படிச்சது. அந்த மாதிரி தான் அன்னைக்கு கெஞ்சினாங்க, இன்னைக்கு கெஞ்சலைன்னா கெஞ்சி பார்க்குறாங்க, முடியலன்னொடனே போட்டு முடிச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிச்சலாம் மீன்ஸ் உயிர் இல்லை, அரசியலை முடிச்சு விட்டு. இது அவர் சொல்லியிருக்காரு, ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு உங்க மருமகை எதற்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் சீக்கிரமா சேர்த்தணும். அவருக்கே தெரிஞ்சது தான், நம்ம சொல்லி உலகத்துக்கே தெரிஞ்சது, வன்னியர் மக்களுக்கு பூரா தெரிஞ்சது, வன்னியர் சங்கத்துக்கு தெரிஞ்சது, வன்னியர் தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும். ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன சொன்னாரு, அவர் தானே சொன்னார் மருமகள். நம்மளா சொன்னோம்? மருமகள் இப்படி வேண்டுவாங்கன்னு ஒரு மாமனார் சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு மனசுக்குள்ள நெஞ்சமெல்லாம் பொண்ணா போயிடுச்சு தம்பி அப்படின்ற கதையாக தானே இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி அந்த கட்சி இதாகும்? உண்மையும் நேர்மையும் எப்படி ஜெயிக்குதா, இல்லை வந்து இந்த அபகரிக்கிற விஷயங்கள் ஜெயிக்குதா அப்படின்றது நீங்கள் வருகிற தேர்தலில் பார்த்தா தான். கட்சியை கைப்பற்றா கூட அந்த வாக்குகள், வன்னியர் வாக்குகள் அப்படின்னு இவங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. ஆனாலும் கூட இப்ப கடைசி முறை விழுந்த வாக்குகளாவது இந்த முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு போகுமா அப்படிங்கறதான். இல்ல, அன்புமணி ராமதாஸ்க்கு ஃபுல்லா போகாது. கடையை பிரிச்சுட்டாங்கன்னா புரியுதா, ஒரு புரோட்டா கடையை பிரிக்கிறாங்கன்னா கல் உனக்கு இப்போ புரோட்டா மாவு எனக்குன்னு தானே பிரிப்பாங்க, பிரித்தா உங்களுக்கு மிக்சி உனக்கு கிரைண்டர் எனக்குன்னு தான் பிரிப்பாங்க கடையை. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே ஆளுக்கு எல்லாமே போகும்? கிரைண்டர் ஒருத்தருக்கு போகும், மிக்சி ஒருத்தருக்கு போகும், மாவு ஒருத்தருக்கு போகும், உப்பு ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு, எண்ணெய் ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு, கல்லை ஒருத்தர் நாட்டிட்டு போயிடுறாரு, அடுப்பு ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுறாரு. பிரிக்கும்போது கடை நாசம். புரியுதா? இப்படி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும். அது எப்படி நடக்குது, எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது சொத்து பிரிக்கிற மாதிரி தான் இது. ஓகே, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சிப்பு வச்சிருந்த மேட்ரு, அதுக்கடுத்து அவர் தனியாருக்கு அனுப்பினார், அப்புறம் காவல்துறை இருந்துச்சு, அதுக்கடுத்து ஒரு குண்டு தூக்கி போட்டார், என்னோட ஃபோனையுமே வந்து டேப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, விட்டு கேட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி, இதுவே மாபெரும் அசிங்கம். இதையெல்லாம் தாண்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் பேசும்போது சொல்றாரு, ஒருதலை பட்சமா எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, ஒருதலை பட்சமா நான் தான் தவறு பண்ணிட்டேன்ற மாதிரி பேசுறாங்க, என்னால தூங்க முடியல, நான் 6 மாசம் ஆச்சு தூங்கிய மனம் அவ்வளோ வேதனையில் இருக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் திரும்பி பேசினா, ஐயா அவர்களை பத்தி நான் பேசினா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. உள்ள எவ்வளவு வன்மத்தை வச்சுட்டு பேசுறாருன்னு சொல்லி தானே ஐயா நம்ம சொல்லல, ஐயா சொல்லுவார். அப்போ வந்து எல்லாம் உன்னை மதிக்கிறேன், மரியாதை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமான ஒரு வார்த்தையை கடைசியில் சொல்லும்போது என்ன ஐயா மனசு எப்படி கொதிச்சிருமா இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே அவர் மேலே ரொம்ப கொலை வெறியில் அன்புமணி இருக்காருன்றது இதுலேருந்து தெரியும். அப்போ அவர் சொல்கிறது பூரா கரெக்டு தானே, ஐயா சொல்கிறது தான் கரெக்டு. மருமகன் திரௌபதி கோயிலுக்கு எதுக்கு போனாங்க அப்படின்ற உண்மையை சொல்கிறதும், மகன் என்னை இந்த மாதிரிலாம் அங்கங்கே இதை வச்சு விட்டா, இங்கே வச்சு ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, ஃபோனை ரெக்கார்டிங், எல்லாமே உண்மையாக தானே இருக்குது. அப்போ ஒரு தந்தைன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜீவனாக ஒரு வயதான ஒரு மனிதன் தனியாக அந்த தோட்டத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்றது அவரை பார்த்து தான் எல்லாம் பாவப்படுவாங்க. அன்புமணியை பார்த்து யாரும் பாவப்பட மாட்டாங்க. திமுகவை ஒழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு உறுதி ஏற்றிருக்காங்க. அந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 18-19 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. முதல் தீர்மானம் வந்து 2026 ஆகஸ்ட் வரைக்கும் நான் தான் தலைவராக தொடர்வேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம். அதுக்கப்புறம் திமுகவை ஒழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு தீர்மானம். படத்தில் அன்றாயரோட ஓடுவான், வீட்டுல பொண்டாடிட்ட குத்து வாங்கிட்டு கையை மூடி குத்துறான், உனைய கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அருவாளை பிடிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே ஓடுவான். ஊருக்காரங்க எல்லாம் பாப்பான், ஐயோ ரொம்ப கோவக்காரரா இருக்காரு, அடிச்ச இவரே இப்படி இருக்காரு, எங்க ஓடுறான்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு பயந்து வெளியே ஓடுறவன் அருவாளோட கொன்றுவேன் உனைய கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு ஓடுவான். அடி வாங்கும் போது அப்படியேதான் வாங்குவான், உனைய குத்தி விட வேண்டிய, உனைய கொன்று வேண்டி அப்படின்னு. இதுதான் அன்புமணியோட இது ஸ்டைல். இவருக்கே வழியை காணாம இவர் திமுக ஒழிக்கிறாரா, அவரை ஒழிக்கிறாரு.
முதல்ல உன் குடும்ப பிரச்சனையும் வந்து எதாவது சொல்லல, உங்கள் வீட்டு பிள்ளைக்கே பலூன் வாங்க வாக்கு இல்லை, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா பஞ்சாயத்து அப்படின்ற கதையா? முதல்ல உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியல. நீங்கள் எங்கே போய் திமுக ஒழிச்சு இது பண்ணி என்னத்தை இதெல்லாம் பார்க்குற காமெடி பீஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. பாதி பேர் தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒரு காமெடி பீஸ், இது ஒரு காமெடி பீஸ், விஜய் ஒரு பக்கம் மாநாடு சொல்லி எவன் கையெழுத்து போட்டு கொடுக்குறானே தெரில. மாநாடு நடத்துறது விஜய்க்கு தெரியுமானே தெரில. விஜய் கட்சி மாநாடு நடத்துறது ஓவராக காமெடி பண்ணிட்டு சீமான் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, சீமான் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் போட்டி. அவர் வந்து மாடை குளிப்பாருன்னு அவர் நிறையா இருக்குது, 500 மாடு இருக்குது. அதை குளி நேரம் அந்த மேய்ச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேய்க்கிறது, குளிக்க ஊற்றணும், பால் கறக்கணும், விற்கணும். அதுவும் 500,000 மாடு மலையில் போய் மேயிற மாதிரிலாம் கணக்கு போட்டு கூப்பிட்டு வரணும். ஸோ அப்படி அவரை அந்த வேலையில் இருக்கார டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அவர் கொஞ்ச நாள் அதில் தான் இருப்பார். ஆடு மாடு வளர்த்து எடுக்கணும்ல. ஸோ அந்த இதில் இருப்பார். இப்படி காமெடி பீஸ்களாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் இறங்கி அரசியல் பண்ணுறேன்னு சொல்லும்போது நல்ல வேலை கொஞ்ச நாள் தமிழிசையெல்லாம் காணாம், இறக்கப்பட்டு பேசாமல் போயிட்டாப்புல. ஏன்னா அந்தம்மா பண்ணுற கூத்து பெருங்கூத்தாரு. ஒரு பார்க்காக போய் 2 பையங்களுக்கு ஃபோனை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து திட்டிருந்தாங்க. நேத்து கூட விஜய் அவர்களை தாவேக்கா விஜய் அவர்களை திட்டி ஒரு ஆமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. ராகுல் காந்திக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல வந்து இப்படி நீங்க பேசிருக்கீங்களே, ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களா? ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துல கொடுக்கல, நீங்க வந்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை திட்டி பேட்டி. அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ். ஸோ சொல்கிறேன், இப்படி இத்தனை பேரை வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது? இல்லை, இந்த களம் வந்து திமுகவுக்கு சாதகமா? அதிமுகவில் பிளவுகள், அது பாஜகவோட கூட்டணி போயிருக்கு, அது ஜெல்லாகாமல் இருக்குன்னு அடிமட்டத்தில் சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்றாரு. திமுக எங்களை பார்த்து பயப்படுதுன்றாரு. பாமக இந்த பக்கம் பிளவுபட்டு, தேமுதிக எல்லாம் வெளியில இருக்கு, யாரோட போவாங்கன்னே தெரியல. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் ஆத்தவே வேண்டாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ குழப்பங்கள் இருக்கே எது தரப்புல, அது சாதகமா? ஒன்றுமே வேண்டாமா? ஒன்றும் தமிழிசையை மட்டும் தமிழக முறை பிரச்சாரம் பண்ணாலே போதும். யாருக்கு? பாஜக, திமுக ஜெயிச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒட்டுமொத்த காமெடியன்கள் இறங்கும்போது எப்படி இருக்கும்? படமே ஜேஜேன்னு இருக்கும்ல, அதுதான் நடக்கும். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.